பழைய மீனுங்க, சரியான கலரு. இங்கே பாருங்க, சைஸை பாருங்க. சின்னது தான். வணக்கம் மக்களே, நான் கிருஷ்ணன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவியூக்கு வந்து ஒரு ராடு வந்திருக்கு. லுக்கானாலேருந்து ஃபஸ்ட் டைம் நமக்கு ராடு வந்திருக்கு. லுக்கானா க்ளோஸ் பிளேட் ராடு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வைரலாக இருக்கும் அந்த ராடு. ஸோ நல்லா போயிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு. நீங்களும் ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ராடை வச்சு பார்த்திங்கன்னா மயில் வரால் அடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் மயில் வரால் கிடையாது, நாங்கள் இருக்கிற சென்னை ஏரியாவில். ஸோ நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வந்து விரால் தேலி இருக்கிற 2 இடத்துக்குமே போக போகிறோம். விரால் என்ன சைஸ் அடிக்குதோ தேலியும் அந்த சைஸ் அடிக்கும், அதோட பெருசாகவே அடிக்கும், 5 கிலோ 10 கிலோ. அது எல்லாத்தையும் இந்த ராடு தாங்க தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃபஸ்ட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி ராடை வெளியே எடுத்து பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்டிங் பிளாக் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 டிப் இருக்குது. ஒன்று வந்து மீடியம் ஹெவி, இன்னொன்று ஹெவி. ஹெவி வந்து பார்த்திங்கன்னா மயில் வரால் அடிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் வரால் பார்த்திங்கன்னா நாட்டு வரால் அடிக்கிறது யூஸ் பண்ணலாம், மயில் வரால் அடிக்கிறது யூஸ் பண்ணலாம். சப்போஸ் பெரிய மீன் அடிச்சதுன்னா உடஞ்சிரும். ஸோ கைடு எல்லாமே கைடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக்கானாவில் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், கைடு தரமாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ராடு கையில் ஹோல்ட் பண்ணும்போதே நல்லாயிருக்கு. ஒரு எப்படி சொல்கிறதுனா ப்ரீமியம் ஃபீல் ஆகுது. ஸோ ராடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து வாங்குறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. கையில் எடுத்தாலே ஏதோ ஒன்று நம்ம எப்படி சொல்கிறதுனா வேறு லெவலில் இருக்குது தரமாக. இப்போ பேரை பாருங்கள். நான் ஆல்ரெடி இப்போ பார்த்திங்கன்னா லுக்கானாவில் தான் எல்லா ராடும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ப்ரிடேட்டர் யூஸ் பண்ணேன், இப்போ டக்குக்கானா யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய ஃபேவரட் ராடாக ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் ஹெவி 2 ராடுக்குமே எவ்வளோ வெயிட் போகணும்னு சொல்லிட்டு இதிலே போட்டுறாங்க, மென்ஷன் பண்ணிடுறாங்க அவங்களே. ஸோ மீடியம் ஆக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா 10 to 40 கிராம் தான் போடணும் லூர் வெயிட்டு. ஸோ ஹெவிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 to 60 கிராம் போட்டுக்கலாம். ஸோ அதேமாதிரி லைன் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஆக்ஷனுக்கு வந்து 12 to 22 LB தான் போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெவிக்கு வந்து 16 to 30. ஸோ அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். சரி, ஓகே, நல்லா இருக்குது. அடித்து பார்ப்போம். அடித்து பார்க்கலாம். நம்ம மிஷினை வந்து இதில் பார்த்திங்கன்னா செட் பண்ணிவிட்டு ப்ராகுலர்லாம் போட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு, ஸோ இன்றைக்கி வந்து லோக்கலில் தான் அடிக்க போகிறோம். பனி வந்து செம்மையாக பெய்யுது. ஸோ ஒரு 6-6:30 தான் வீட்டிலேருந்து கிளம்புனேன். ஸோ நீங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணுங்கள். பனி டைமில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வீட்டிலேருந்து வெளியே வராதிங்க. ஸோ ரொம்ப மீன் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். கொஞ்சம் வெயில் வெளிச்சம் வந்தால் தான் அந்த தண்ணியில் படும்போது தான் கொஞ்சம் மீன் எல்லாமே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ பனியில் வந்து ரொம்ப ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாத இடத்துல போய்ட்டு மாட்டிக்காது. ஏய் தேல்ரா, ஒட்டிச்சுரா. ராடு நல்லா தாங்குதுரா. போட்ரு டெய்லி தான் ராடு நல்லா தாங்குது. சின்னது தான். நான் அவ்வளோ வேறாதான் நினச்சேன். ஏன் ப்ரோ பெல் இல்லாமல் இது விரால் அடிக்கும் பார்த்தா இருக்கும், எப்படியோ ஒரு 1.5 கிலோ இருக்கும். இதில் இதுதான் கம்ப்ளைண்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நாப் வழியாக இந்த சிவில் வழியாக பிரைட் லைன் உள்ளே போய் மாட்டிக்குது. நம்ம சிவில் அட்டாச் பண்ணியுமே லைன் உள்ளே போய் மாட்டிக்கிச்சு.
எவ்வளோ நேரம்? ஆ ம் பெல் இது சிஎம்எக்ஸ் தான் போட்டேன். ஆமாம், அப்படியே டிஃப்ரெண்ட் பேக்கில் வச்சு காட்டணும்ல. பழைய மீனுங்க, சரியான கலரு. எனக்கு தான் லக்கு இல்லையா? சீனியர், நல்லா சைஸ் சீனியர். சீனியர், ராடை பாருங்கள் எப்படி வளையுது மக்களே. ராடை பாருங்கள், தூக்கி நிப்பாட்ட மீனை. ஓனையா போடிச்சியா? போடு சீனியர். ஏன் விட்ட? எடுக்காமலே லோட் ஆச்சு மீன். எனக்கு எங்கே ஆச்சுது இப்போ? யோ மிஸ் பண்ணாதையா, அடிக்கும் போதே ஏற்றிக்கோ. இதோ பாரு, அதுவும் லாகைன்னு வருதுடா. நான் பிரைட் லைன் சிக்காச்சு இது பண்ணுறேன், அதுவும் லாகைன்னு வருதுடா. தப்பா டேய், பிரைட் லைன் சிக்காச்சு எடுத்துக்கிறேன்டா. நல்ல சைஸு சிஎம்எக்ஸ் ஃப்ராக் எங்கே வச்சுருக்கு பாருங்கள் உள்ள. மக்களே சைஸ் மக்களே, நம்ம சிஎம்எக்ஸ் ஃப்ராகு. நல்ல சைஸு. அல்ல ஒழுங்காக லாக்கடி சொல்லிட்டேன், சும்மா. நல்ல சைஸ் நல்ல சைஸு. சரியான சைஸ்ரா டி, சரியான சைஸ்ரா. ஓ மட்டா சைஸு, ஒரு கிலோ இருக்கும். இங்கே பாருங்க சைஸை பாருங்க, செம்ம சைஸுங்க. ஒரு கிலோ இருக்கும். ஃப்ராக் பாருங்க எங்கே உள்ளே வச்சுருக்கேன். ஆ கண்ணு ஓரளவுக்கு ஆவரேஜ் தான்.
கைஸ் இன்றைக்கி அச்ச மீன் பாருங்கள் இதான் மொத்தம் ஒரு 17 மீன். 18 ஒன்று செத்து சித்திக்கு போட்டோம்.